தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட் ப்ளஸ் பேங்க் நிஃப்டியோட ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸை பற்றியான ப்ரைஸ் ஆக்ஷன் வியூ அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, சேனல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய ஸ்டாக்ஸோடைய வியூ வந்து உங்களுக்கு டெய்லி கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வியூ படி நெக்ஸ்ட் எப்படி மூமெண்டம் கொடுக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோ வந்து டெய்லி கொடுத்துட்ருக்குறோம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி இருக்குதுன்னு டெய்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டெய்லி லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதனால் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சார்ட் போகலாம். நெஃப்டியை வந்து நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம், வீக்லியில் அனலைஸ் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னிங் டாப் வந்திருக்குது. ஸோ ஸ்பின்னிங் டாப் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம், சேல், அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்ததுனால சேலிங் ப்ரெஷர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ எப்போ நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11,545 பிரேக் பண்ண போகிறத நம்ம என்ன செய்யணும், என்ட்ரி எடுக்கணும். அப்போ தான் இந்த ஸ்பின்னிங் டாப் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் ஆகும். அதனால இதை பிரேக் பண்ணுற வரைக்கும் என்ன செய்யணும், நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு நம்ம கொடுத்துருந்த லெவல்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக இறங்கிட்டே இருந்தது. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடேவோட க்ளோசிங் நல்ல சப்போர்ட் எடுத்து க்ளோசிங் கொடுத்துருந்தாலும், ஆனால் டெய்லியில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், மேஜரான ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்கோ அந்த லெவலில் இருந்து ரிவர்சல் என்ன செஞ்சிருச்சு, கரெக்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் 3 லெவல் கொடுத்துருந்தேன். ஒன்று 11,721, அப்படி இல்லைனா 11,737. ஸோ இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது நான் கொடுத்த லெவலான 11,706 தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஓப்பன் ஆனதுனால அங்கேருந்து டேரெக்டாக ஃபஸ்ட்டு 1 ஹவரில் பாருங்கள், நம்ம கொடுத்த இந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டை மிக வேகமாக என்ன செஞ்சிச்சு, ரீச் பண்ணுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வீக்லி கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு ஸ்டாக்ஸ் பாருங்கள், எந்த மாதிரி நிஃப்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இறங்கி நம்ம கொடுத்த கரெக்டான இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் இதோடைய ப்ரைஸ் ஆக்ஷனுடைய ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறது இதுதான். கிளியராக உங்களால் நம்ம எந்த லெவலில் நிற்கும், எந்த இடத்துல போகும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக என்ன செய்ய முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போதைக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் 11,665ங்கிறது மேஜரான ரெசிஸ்டன்ஸாக மாறுது. ஸோ இதுக்கு மேலே உள்ளதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இனிமேல் வந்து ரெசிஸ்டன்ஸ் அங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஸோ இருந்தாலும் அந்த லெவல் இருக்கட்டும். அதிகபட்சமாக உங்களுக்கு 11,665 வரைக்கும் திருப்பி பவுன்ஸ் ஆகலாம். ஓகே, நம்ம 1 ஹவரில் பார்க்கும்போது கரெக்டாக சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ லாஸ்ட் இதுக்கு முன்னாடியும் நம்ம தேர்ஸ்டே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு. அகைன் திருப்பியும் இப்போ என்ன நடந்திருக்கு, அதே இடத்துல திருப்பியும் என்ன செஞ்சுருக்குது, மார்க்கெட் கரெக்டாக அதே இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குது. ஓகே, ஸோ நாளைக்கு இது ஃபஸ்ட்டு 1 ஹவரில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த சப்போர்ட் வந்து திருப்பி எங்கே வரைக்கும் போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பை பண்ணக்கூடாது. ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் உங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு, வீக்லியில் வந்து ரெசிஸ்டன்ஸுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு இன்னோட க்ளோசிங்கை வச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு எப்போல்லாம் போகுதோ அப்போ நம்ம என்ன செய்யணும், சேல் பண்ணுறதுக்கு பார்க்கணும். பை பண்ணுறதுக்கு இனிமேல் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஓகே, அப்புறம் நம்ம எப்போ சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கா, இங்கேருந்து உங்களுக்கு மார்க்கெட் எங்கே வரைக்கும் போகலான்னா அகைன் இதுக்கு மேலே உள்ள சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட்டை ரிமூவ் பண்ணி இந்த ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, அகைன் திருப்பி ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதுக்கு மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது 11,625, 11,647, அதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு 11,665. ஸோ இந்த லெவலில் ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸ். அப்போ நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு 1 ஹவரில் நீங்கள் விட்டுட்டு அது 1 ஹவர் க்ளோசிங் செக் பண்ணுங்கள், எந்த இடத்துல போய் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் ஆகுதோ. ஸோ அது இங்கே ரிவர்சல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து திருப்பி இறங்கி 11,595, 592க்கு வரும். ஒருவேளை இது பவுன்ஸ் ஆகி இங்கே போய் இங்கே ரிவர்சல் ஆகுது அப்படின்னு சொன்னால், இப்போ ரிவர்சல் ஆகிறதுங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது 11,623ல் இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு 11,650. ஸோ மேஜராக சொன்னீங்கன்னா அதுதான் 650. அதுக்கு மேலே உள்ளது 665. ஸோ மேஜராக உங்களுக்கு ஒரு 15 பாயிண்ட்ஸ் தான். அப்படிலாம் நீங்கள் ரொம்ப பார்க்க வேண்டிய தேவையில்லை. இந்த இடத்துல ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா டார்கெட் வந்து உங்களுக்கு அகெயின் அதுக்கான டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது 11,592. ஸோ 600 கொடுத்துட்டா இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த ஃபைனல் சப்போர்ட் உங்களுக்கு 11,545. ஸோ இந்த இடத்த நீங்கள் ப்ராஃபிட் என்ன செய்யணும், புக் பண்ணணும். இதில் ப்ராஃபிட் புக் பண்ணணும், இல்லை இதில் ப்ராஃபிட் புக் பண்ணணும். அப்போ நம்ம என்ட்ரி எங்கே இருக்கணும்,
ரெசிஸ்டன்ஸில் தான் என்ட்ரி இருக்கணும். ஸோ நம்ம சப்போர்ட்டில் வந்துருச்சு, அப்போ சப்போர்ட்லேருந்து பை பண்ணணும்னு நினச்சி பை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த பையிங் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு அப்படிங்கனால பையிங்க்கு சப்போர்ட் கிடைச்சாலும் அதோடைய இம்பல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்கள் டார்கெட்டை ரொம்ப லேட்டாக ரீச் ஆகலாம், இல்லை மெதுவாக மூமெண்டம் கொடுக்கலாம். அதனால நீங்கள் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன், அதாவது ரிவர்சல் கன்ஃபர்மேஷனுங்கும் போது உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டார், பேரிஷ் என்கல்ஃபிங், ஈவினிங் ஸ்டாரு, ஸ்பின்னிங் டாப் போட்டு ஒரு பேரிஷ் யூனிட் இது பேரிஷ் கேண்டில்ஸ் வந்தாலும் சரி, இல்லைனா பேரிஷ் என்கல்ஃபிங் வந்தாலும் சரி. ஸோ ரெசிஸ்டன்ஸில் உங்களுக்கு பேரிஷ் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நீங்கள் என்ன செய்யலாம், ட்ரேட் பண்ணலாம். ஸோ அப்போ எப்போ கிடைக்கணும், 11,625 இல்லைனா 650 இந்த இடத்துல ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் அதுக்கு அடுத்த லெவலில் ரீச் ஆகும். ஒருவேளை நாளைக்கு க்ளோசிங் வந்து 11,545 க்ளோசிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதான் அடுத்த லெவலில் மேஜரான சப்போர்ட்டு. இன்கேஸ் இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்தது எவ்வளோ தூரத்துக்கு போகுது கண்டிப்பாக நோட் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கடுத்த சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு ஸோ அடுத்த சப்போர்ட் லெவல் 11,500 தான் இருக்குது. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கிடுவோம். அடுத்த சப்போர்ட் இது மைனராகவே நோட் பண்ணிக்கிறோம். ரைட், இன்கேஸ் இதை பிரேக் பண்ணால் தான் இங்கே வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வரைக்கும் வரும்னு பிளான் பண்ணாதீங்க. நம்ம ரெசிஸ்டன்ஸில் நம்ம என்ட்ரி இருக்கணும். ரெசிஸ்டன்ஸில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நம்ம என்ட்ரி எடுக்கணும். அப்போ கண்டினியூஸாக இறங்கும். ஓகே, ஸோ அப்போ நெஃப்டியை பொறுத்தளவில் ட்ரெண்ட் டவுன் ஆயிருக்குது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஸோ அப்போ இப்போ சப்போர்ட்டில் இருக்குது. சப்போர்ட்லேருந்து திருப்பி ரெசிஸ்டன்ஸ் போகும். ரெசிஸ்டன்ஸில் நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நம்ம என்ன செய்யலாம், சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் நான் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே வரைக்கும் போகலாம், அப்படி இல்லைன்னா இங்கே இருந்து திருப்பி இறங்கலாம். ஸோ அப்போ நமக்கு கொடுத்த லெவலுங்கிறது எங்கே 30,250 கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து டேரெக்டாக அடுத்த சப்போர்ட் நம்ம கொடுத்தோம் 30,031 கொடுத்துருந்தோம், அந்த சப்போர்ட்டுக்கு வந்தது. அங்கேருந்து திருப்பி டேரெக்டாக 29,863 சப்போர்ட். ஸோ மேஜர் சப்போர்ட் எங்கே நோட் பண்ணியிருந்தோமோ அந்த லெவலுக்கே வந்துருச்சு. ஸோ இனிமேல் உங்களுக்கு இந்த சப்போர்ட் நாளைக்கு நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஒன் டைம் அதை பவுன்ஸ் ஆகி திருப்பி ரிவர்சல் ஆயிடுச்சு. நாளைக்கு ஒரு வேளை 29,850க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுனாவே மார்க்கெட் என்ன செய்யும், விறுவிறுன்னு இறங்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ அதுக்கடுத்து சப்போர்ட் லெவல் வரிசையை நான் நோட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. 29,660 அடுத்த சப்போர்ட் இருக்குது. அதுக்கு அடுத்த சப்போர்ட் 29,678 679 அது 18 வச்சுக்கோங்க. 29,372. ஸோ இந்த 3 லெவலில் எந்த லெவலில் வேணாலும் நாளைக்கு மார்க்கெட் க்ளோசிங் ஆகலாம். ஓகே, ஸோ அப்போ ஃபைனல் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு அடுத்து ஃபைனல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 29,372 தான். ஸோ நாளைக்கு மார்க்கெட் இதுக்கு கீழே ஓப்பன் ஆகி ட்ராவல் ஆனாவே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 29,659, அப்புறம் 29,480, அப்புறம் 29,372 அப்படிங்கிற ரெண்டு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நாளைக்கு நீங்கள் எப்போ என்ட்ரி எடுக்கணும்னா ஒரு பவுன்ஸ் ஆகி ரெசிஸ்டன்ஸில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது மட்டும் தான் என்ட்ரி எடுக்கணும். நாளைக்கு ஒரு வேளை 29,870க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கேருந்து 30,031 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் அடித்தாலும் நீங்கள் சேல் பண்ணலாம். டார்கெட் 29,850. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 29,660. ஸோ இப்படி நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் போகும்போது மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். சப்போர்ட்டில் இருக்கும் போது என்ன செய்யாதீங்க, ட்ரேட் பண்ணாதீங்க. ரெசிஸ்டன்ஸில் கேண்டில் 6 கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நீங்கள் என்ன செய்யுங்க, ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் கோர்சஸ் இருக்குது. ஸோ அப்கமிங் பேச்சஸ் நெக்ஸ்ட் வீக் மண்டே டு சாட்டர்டே. ஸோ டெய்லி மார்னிங் 5:30 to 8 o'clock இந்த கிளாஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த இண்டிகேட்டர்ஸோ இதை பற்றியான எந்த டீட்டெயில்ஸும் இருக்காது. ஒன்லி ஈக்விட்டியில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, சார்ட் ஒன்லி சார்ட்டை வச்சு எப்படி நம்ம சார்ட்டை அனலைஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சியில் நம்ம கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா 2,314 ரெசிஸ்டன்ஸு. இதுக்கு கீழே உங்களுக்கு பாருங்கள், அங்கே மேலே ஓப்பன் ஆன பிறகு கூட அங்கேருந்து இறங்கி கண்டினியூஸாக இறங்கி அடுத்த சப்போர்ட் நம்ம கொடுத்துருந்த 2290 கரெக்டாக க்ளோசிங் கொடுத்துருக்கு பாருங்கள். மிக தெளிவாக நம்ம கொடுத்த சப்போர்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அதுதான் இதோடைய மேஜிக்கே உங்களுக்கு வந்து. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனோட மேஜிக்கே நம்ம எந்த லெவல் கொடுக்கோமோ அந்த லெவலில் கரெக்டாக க்ளோசிங் இருக்கும், சப்போர்ட் இருக்குமோ எந்த சப்போர்ட்டோ அந்த சப்போர்ட்டில் க்ளோசிங் கொடுக்கும், ரெசிஸ்டன்ஸ்னால ரெசிஸ்டன்ஸில் க்ளோசிங் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது நாளைக்கு 2,200 அதாவது 2,290க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் பவுன்ஸ் ஆகலாம். இது மேக்ஸிமம் நாளைக்கு இறங்கி திருப்பி 2275 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த சப்போர்ட் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் 2262. ஓகே, ஸோ 2262ங்கிறது ஃபைனல் சப்போர்ட்டு. மைனரான சப்போர்ட்டு 2274. ஸோ மேஜர் சப்போர்ட்டுனா
ஸோ 2262 கண்டிப்பாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுங்க. அது கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு கம்மி. கண்டிப்பாக இந்த இடத்துல ஹோல்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் பவுன்ஸ் சப்போர்ட் எடுத்துருக்குது. 392க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக மேலே போகும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக நம்ம சேனலுடைய சப்போர்ட்டில் தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. மிக தெளிவாக பாருங்கள், நம்ம கொடுத்த லைனில் மிக தெளிவாக கொடுத்துருக்கு. அதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனுடைய உங்களுக்கு இதே தான் ப்ரைஸ் ஆக்ஷனுடைய மெத்தடே கிளியராக உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்த கரெக்டாக கொடுத்து க்ளோசிங் கொடுத்துருக்குன்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு வேளை 385 பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 380 நாளைக்கு ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிருங்க. இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் கண்டிப்பாக எடுக்கும். ஸோ நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரெசிடென்ஸ் ஜோனுக்கு போனால் மட்டும் தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். நாளைக்கு ஒரு வேளை இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் 1 ஹவர்லேயே என்ன செஞ்சிடும், டேரெக்டாகவே உங்களுக்கு கீழே இறங்கிடும். ஸோ 382 இல்லை 380 அப்படிங்கிற 2 லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஐசிஐசிஐ பொறுத்தளவில். நெக்ஸ்ட் கொடாக் பேங்க் கேப் அப் ஓப்பன் ஆனாலும் பாருங்கள், நம்ம கொடுத்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட ஹைட் போயிட்டு திருப்பி இறங்கிடுச்சு. நாளைக்கு ஒரு வேளை 1332 பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 1326 அதுக்கப்புறம் இந்த சேனல் சப்போர்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து க்ளோசிங் கொடுத்துரும். இதுக்கு தான் வந்து நான் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ராப் பண்ணி வச்சாதான் நீங்கள் மார்க்கெட் ரன் ஆகும்போது உங்களுக்கு எந்தெந்த லெவல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வைங்க. அந்த லைன் எல்லாத்தையும் உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வைங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசனே அந்த ரீசன் தான். ஸோ அதனால் நாளைக்கு ஒரு வேளை 133 பிரேக் பண்ணாவே 1326 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சேனல் சப்போர்ட் வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்பிஐ 315 பிரேக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடுச்சு. கண்டிப்பாக இது 305 கூட வரலாம், சொல்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை. அங்கே வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கேருந்து திருப்பி சப்போர்ட், இதுதான் சப்போர்ட் ஏரியா. ஸோ இந்த சப்போர்ட் வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக லோ பிரேக் ஆயிடுச்சு. நாளைக்கு எஸ்பிஐ கண்டிப்பாக என்ன செய்யும், இறங்கிடும். ஆக்சிஸ் பாருங்கள், சேனலில் சப்போர்ட் எடுத்துருக்குது. நீங்கள் அவசரப்பட வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி உறுதி பண்ணிருச்சு, கண்டிப்பாக இறங்கும் அப்படிங்கிறது. சேனலையும் பிரேக் ஆயிடுச்சு. அப்போ அடுத்து வந்து அது வந்து 730 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த சப்போர்ட் அப்படின்னு சொல்லி மேஜராக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 730 தான் இருக்குது. ஸோ அங்கே வரைக்கும் ஆக்சிஸ் பேங்க் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை திருப்பி 760 போய் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா நீங்கள் இந்த இடத்துல ஷார்ட் பண்ணலாம். அங்கேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 745 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இதை பிரேக் பண்ணால் தான் உங்களுக்கு 731 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் இங்கே 745. அப்போ நீங்கள் என்ட்ரி எங்கே எடுக்கணும், 760 தான் என்ட்ரி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் உங்களுக்கு வந்து இங்கே வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் தான் அதுக்கடுத்து உங்களுக்கு சப்போர்ட். நாளைக்கு ஒரு வேளை 752 பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே, அதுக்கப்புறம் இங்கே. நெக்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் பாருங்கள், நம்ம கொடுத்துருந்த கரெக்டான லெவல் நேரத்தில் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கொடுத்துருந்தேன். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், மிக தெளிவாக ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாமல் கிளியராக போய் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் ஷூட்டிங் ஸ்டார் உங்களுக்கு கிடச்சிருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வேறு இதில் வந்து 1782 கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். நாளைக்கு இது கண்டிப்பாக இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு 1728 வரைக்கும் கண்டிப்பாக ரீச் பண்ணும். இன்கேஸ் அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த டார்கெட் மிக வேகமாக வந்துடும். ஸோ இங்கே வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து எப்போ அப்படின்னு சொல்லி இறங்கும் அப்படின்னா இதை பிரேக் பண்ண தான் இறங்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து ஃபஸ்ட்டு 1728 ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னொரு ட்ரேட் எடுத்துக்கோங்க. எஸ் பேங்க் வந்து நேற்று சொல்லிட்டேன் கிளியராக வந்து உங்களுக்கு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா 263 பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 252 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லினேன். பிரேக் ஆயிடுச்சு. நாளைக்கு இதுக்கு கீழே மார்க்கெட் அந்த முதல்ல வந்து 258 கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக 252 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு எஸ் பேங்க்கில் இருக்குது. ஸோ அதனால் ஓகே, ஒரு சேனல் சப்போர்ட்டையும் செக் பண்ணிக்கிறோம். சேனல் சப்போர்ட் இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சேனல் சப்போர்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு தெரியும் எங்கே வரைக்கும். ஓஹோ, ஸோ அதை பிரேக் பண்ணால் தான் இறங்கும். இந்த இடத்துல சேனல் சப்போர்ட் வேறு இருக்குது, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கரெக்ட். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது சப்போர்ட் ஏரியா தான். ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும், என்ட்ரி எடுக்கணும். ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆயிருக்கு ஆல்ரெடி. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், என்ட்ரி பண்ணலாம். ஓகே, இது ஒரு சேனல் வந்து நோட் பண்ணிக்கிறோம். ரைட், டன். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இந்த சப்போர்ட்டை உங்களுக்கு வந்து திருப்பி இங்கேருந்து பவுன்ஸ் ஆகி 263 வரைக்கும் திருப்பியும் என்ன செய்யலாம், அது மூமெண்டம் கொடுக்கலாம். இந்த சப்போர்ட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல ரிவர்சல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு இறங்கும்.
இதற்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு 256, அதை பிரேக் பண்ண போகிறோம் 252. நெக்ஸ்ட் ஆர்பிஎல் பேங்க். ஆர்பிஎல் பேங்க்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஒரு லைன் மேலோட இருக்குது. ஸோ நான் கொடுத்துருந்தோம் ரெசிஸ்டன்ஸ் லைனுங்கிறது 676 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். மார்க்கெட் அந்த இடத்துல தான் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து கண்டினியூஸாக அடுத்தடுத்த சப்போர்ட்டை இறங்கி கடைசி ஃபைனல் சப்போர்ட் இன்னும் வந்து 649 தான் ஃபைனல் சப்போர்ட். அதுக்கு முன்னாடியே இது செஞ்சிருச்சு, சப்போர்ட் எடுத்துருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு வேளை இது இங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு இது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நியர்பையில் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 662 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ 658 பிரேக் பண்ணி எந்த இடத்துல நீங்கள் வந்து சேல் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் போய் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது மட்டும்தான் என்ன செய்யணும், நீங்கள் சேல் பண்ணணும். அது வரைக்கும் சேல் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போயிட்டு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், சேல் பண்ணலாம். ஓகே. ஸோ அப்போ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் பார்க்கும்போது என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு, ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. அப்போ ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் எப்போல்லாம் போகுதோ அப்போ ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் என்ன செய்யணும், ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது சேல் பண்ணணும். இனிமேல் பை பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லெவல் வந்து தொடர்ந்து பார்க்கும்போது தான் தெரியும். நேற்று என்ன சொன்னோம், இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது தெரிய வரும். ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டூலில் நான் நோட் பண்ணியிருக்கிற சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுட்டீங்கன்னா லைவில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.